விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்க. அப்புறம் இந்த 9th பட்டாலியன் போலீஸ் 2 பேர் அரெஸ்ட் ஆகிட்டாங்க, ரிமாண்ட் ஆகிட்டாங்கப்பா. சும்மா இந்த திருநெல்வேலி எலெக்ஷன் டியூட்டிக்கு போனவங்க அந்த சிட்டி எலண்டோ டியூட்டியில் அட்டாச்சில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது போனவங்க இங்கே ஏதோ அந்த திருநெல்வேலி டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகு நிலையத்தில் போய் மிரட்டி ஏதோ பணம் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த உமன் ஹராஸ்மெண்ட்டு அப்புறம் மிரட்டல் இதெல்லாம் போட்டு கேஸ் போட்டு ரிமாண்ட் ஆகிட்டான்னு வைங்க. 2 பேர் அதில் அந்த நாயக்கு ஃப்ரான்சிஸ் 1441, அப்புறம் இன்னொரு பையன் சேதுபதி ராஜா போலீஸு. இந்த ஃப்ரான்சிஸ் 2017 பேட்சுன்னாங்க நாயக்கு. இந்த சேதுபதி ராஜா பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச். அதான் இவனுக்கு ஒரு 27 வயசு இருக்கான், அவனுக்கு ஒரு 30-32 வயசு இருக்கான். எவ்வளோ சின்ன வயசுக்குள்ளே என்னென்னா எப்படியான ஒரு பட்டாலியன் போலீஸு ஒரு டியூட்டிக்கு போயிருக்க இண்டிவிஜுவலாக நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா அஸ் லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரு நம்மளே கூட இந்த ஸ்பா, இந்த பியூட்டி பார்லரு, இந்த எஃப்எல் லைசன்ஸுன்னுவாங்க, எஃப்எல் 1, 2, 3, 4 அந்த மாதிரி எஃப்எல் லைசன்ஸு, அப்புறம் இந்த பப்பு, இந்த ரெக்ரியேஷன் கிளப்பு, இதுக்குள்ளேலாம் லாட்ஜ்லேயே சில நேரம் ஒரு தவறான செயல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. உடனடியாக நம்ம டிஎஸ்பிக்கு தகவல் சொல்லணும், இல்லைன்னா எஸ்பிஐக்கு தகவல் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி தான் நம்ம போவோமே தவிர நம்மளே உடனடியாக போகிறது ஏதோ ஒரு சிக்கலில் மாற்ற மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அப்படி தைரியமாக இவங்க என்ன தைரியத்தில் போகிறேன்? இந்த மோனோ பிளாக் வைக்கிறோம்ல, இப்போ விருதுநகர்னா விஎன்ஆர்னு வச்சுருப்பான், திருநெல்வேலினா டிஐஎன்னு வச்சுருப்பான், சிவகங்கைனா எஸ்பிஜின்னு இருக்கும், மதுரைனா எம்டின்னு வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த தோளில் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி வச்சோன்னா டோட்டல் தமிழ்நாடுக்கே ஸ்பெஷல் போலீஸு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் நினச்சிட்டீங்களா? அப்படி உங்கள் தலைமை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்ற அந்த ஒரு மன வருத்தம் தான் நமக்கு. அதாவது லோக்கல் போலீஸ்லாம் அன்றாட மாட்டிக்கிட்டே இருக்கான்ப்பா. இந்த கீழே பெண்ணாத்தூரில் கூட இப்போ ஒரு உமன் இன்ஸ்பெக்டர், உமன் எஸ்ஐ 2 பேருமே ஒரு ஹான்ஸ் வித்தவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவனுடைய ஃபோன்லேருந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்க வாட்டுக்கு 1,70,70,000 அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. உடனடியாக அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. ஃபோன் வாங்க மாட்டாரா? இன்றைக்கி இருக்கிறதில்ல, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சு போகும்ப்பா. உடனே தானே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாரு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்போ 2 பேரும் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாங்க. இது இந்த டிசிப்ளின் மட்டும் கிடையாது, இது பணியில் ஒழுங்கினம் அது மட்டும் கிடையாது. இது இவங்க பக்கா ராபரி மாதிரி. ஆனால் அவன்கிட்ட அதனால் அதில் உள்ளேயே போயிடுவாங்கன்னு வைங்க. இந்த பசங்க எப்போ தான் வர்றான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுக்குள்ளே இது மாதிரி வரும்பொழுது அவனை தலைமை வழி நடத்துறதுக்கு ஆள் கரெக்டாக இல்லையே அப்படின்னு அதுதான் திரும்ப நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பட்டாலியனு, பிஆர்எஸ் இதெல்லாம் ஒரு நாட்டாங்கல் மாதிரி நல்ல போலீஸ் உருவாவதற்கான இடம், தலைமை சரியாக இருக்கணும். குறிப்பாக போலீஸில் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னு வைங்க, ஒரு கண்டாங்கிரசி இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் வேலை பார்த்தோம்னு வைங்க, மொத்த அவன் போகிற வரைக்கும் அந்த நிலையத்துக்கே ஒரு பீடை பிடிச்சது மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணுவானோ தெரியாது, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவானா என்ன செஞ்சு அது எல்லார் தலையிலையும் விழுந்த கணக்கு தான். இப்போ இந்த இதில் கூட பாருங்கள், ஜெயராஜ் பென்னிக்ஸு அந்த சாத்தான்குளம் கேஸில், ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சரியாக இருந்திருந்தால் எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த ஒரு ஆள் ஸ்ரீதர் மட்டும் இந்த கரெக்டான ஆளாக இருந்திருந்தால். ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை, காவல் நிலையம்னா அந்த இன்ஸ்பெக்டர் அவர் தலைமையாக இருந்திருந்தால், மாவட்டம்னா அந்த எஸ்பி சரியாக இருந்தால், அப்போ பட்டாலியன்னா அந்த கமாண்டண்ட் சரியாக இருந்தால், இந்த கமாண்டண்ட் கரெக்டாக இருந்தால் இந்த மாட்டவே மாட்டானே, அவனுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கணுமே. ஆனால் இதுதான்ப்பா போலீஸ் டியூட்டி. ஏன்னா நீங்கள் அந்த பிஆர்எஸ்லையும் இந்த பட்டாலியன்லையும் அந்த பசங்களை காசுக்கு தாயா பழக்கிறீங்க, கர்மம் பிடிச்சவங்க. இது எப்படி தான் விடுவீங்களோ தெரியலை. ஆனால் போலீஸ்கிட்ட போய் காசு வாங்கணும்னு நினைக்கிற பற்றியா? பிஆர்எஸ் அவன் சாப்பிட்ற காசில் அந்த மெஸ்ஸு காசை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிற பற்றியா? அதை காட்டிலும் கேவலம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வேறு வழி கிடையாது, இவன்ட்டு தான் பிச்சை எடுத்து ஆகணும். ஆனால் அதில் போய் ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் எனக்கு 15,000 கொடு, 20,000 கொடு, இவனுக்கு அதெல்லாம் தெரியாதா போலீஸு? அப்போ காசு தான் லீவ்
வாங்கணுமா, ஒரு சிஎல் வாங்கணுமா காசு தான், ஒரு எம்எல் போகணுமா காசு தான், எது ஒன்றுனாலும் திரும்ப 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 காசு. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு அட்டாச் டியூட்டி போட்டு கொடுங்க காசு தான், ஒரு ஓடி போட்டு கொடுங்க காசு தான், கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் வேணும் காசு தான், ஹெட் குவார்ட்டரில் உட்காருங்க காசு தான், எம்டியில் இருந்தால் காசு தான். இப்படின்னா இதே பார்த்துட்டே இருக்கானே அவனுடைய மண்டை என்ன ஆகும்? காசு தான் போட. ஆனால் உண்மையிலே வரும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உணர்வோடெல்லாம் வரலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க எத்தனையோ பேர் நம்மகிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் நல்ல உணர்வு, உண்மையான உணர்வு, அவனை தான் வந்து இப்படி ஆக்குனேன். அதைத்தான் சொல்கிறேன் நான். இந்த கமாண்டன்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது, இதை வச்சு என்னையா செய்ய போகிறீங்க? அந்த அந்த அவர் யார் கோயம்புத்தூர் செந்தில்குமார் உள்ளே போயிட்டார், கமாண்டன்ட் ரேங்க்கு உள்ளே போவாங்களா? இவ்வளோ அருமையான சம்பளம் இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. அந்த பசங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி, நல்ல ஆலோசனை சொல்லி, அவங்க நல்ல ஒரு வழி நடத்தினோம்னா எவ்வளோ அற்புதமான போலீஸ் நமக்கு கிடைப்பேன். காசுன்னு அலைஞ்சு அவங்களை கெடுத்து குட்டியடிச்சவராக்கி அவன் அதுக்குள்ளே வந்தவனோ ஒரு 30 வயசு போய் அவன் பாட்டுக்கு இதில் ஏறிக்கிட்டு காசு கேட்குற மாதிரிங்க. இவன் சத்துக்கு முதல்ல காசு கொடுப்பாங்களான்னு அவனுக்கு மண்டத்தை வேலை செய்த. யூனிஃபார்ம் மாட்டிட்டேன்னா, வெறும் காய்ச்சி சட்டையை மாட்டிக்கிட்டு போய் நின்றுட்டேன்னா காசு கொடுத்துருவாங்களா? ஒரு அந்த அழகு நிலையம் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே ஒரு ஸ்பா வச்சு நடத்துறாங்களோ இல்லைன்னா பியூட்டி பார்லரோ, அவர்களுக்கு எங்கெங்கே தொடர்பு இருக்கும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமாடா? அதை பற்றி தெரியுமா? அதனால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக, இதெல்லாம் எங்கே சொல்லித்தரணும்னா அவன் உருவாகிற அந்த பிஆர்எஸ்லையும் இந்த பட்டாலியன்லையும் சொல்லித்தரணும். பிஆர்எஸில் கண்டமான போலீஸு, அதை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ, அவங்கள பிடிச்சி எல்லையா போட்டு விட்றீங்க. ஆனால் அது வந்து ஒரு நல்ல லா தெரிஞ்சவன், ஒரு லா முடித்தவன், லாவில் ஆர்வமானவன், அப்படி ஆளுகளை போட்டு விடணும்ல. அப்போ தானே இங்கே சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் பாருங்களேன் இந்த பட்டாலியன் செய்தி. ஏற்கனவே ஒரு அந்த கடந்த 8/3/2024 ஒரு பையன் டென்னிஸ் ராஜ், ஆனால் ஒரு போலீஸு, அவன் வந்து அந்த முத்துநகர் கடற்கரையில் ஒரு நட்பு ரீதியாக உட்காந்துக்கிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இளம் பெண்ணும் அதனுடைய ஆண் நண்பரும். இவன் அங்கே போய் அவங்கள ஃபோட்டோ எடுத்து மிரட்டோம்னு சொல்லி, இதே 9th பட்டாலியன் ஃபோட்டோ எடுத்து மிரட்டோம்னு மிரட்டி அந்த பிள்ளை வச்சுருந்த 3 பவுனை வாங்கி, அப்புறம் அது வந்து தூத்துக்குடி நார்த்தில் வந்து அது எஃப்ஐஆர் ஆகி நான் 387 506 நம்ம போட்டு அப்புறம் ரிமாண்ட் ஆகி, அப்புறம் இவர்கிட்ட இருந்து அவன் எப்படி ஆகி போனான்னா அவனை பற்றி விசாரிக்கல. நம்ம ரெகுலராக மாதம் இந்த பட்டாலியன் கமாண்டண்ட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு எந்த டியூட்டிக்கும் வர வேண்டியது இல்லையா? வெறும் 10,000 ரூபா கொடுத்துட்டோம்னு வைங்க, அவனுக்கு என்ன ஒரு 25-30 ரூபா சம்பளம் வாங்குவானா? 10,000 ரூபா கொடுத்துட்டு என் பாட்டுக்கு இப்படி லாதியாக தெரிய வேண்டியது. லாதியானா எங்கே போவேன்? இதான் ராபரிக்கு போயிட்டேன். அப்புறம் அதில் இவர் விசாரணை அதிகாரி பனிஷிங் அத்தாரிட்டி போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் அங்கே ரெவியூவில் மாட்டி எவ்வளோ பெரிய ராபரி அக்யூஸ்டு, அவனுக்கு போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் தானேன்னு சொல்லி அப்புறம் அவன் ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸே நம்ம ஆகிட்டான்னு சொல்லி வைங்க. அப்புறம் அதுக்கடுத்து இப்போ ஒரு 10-20 நாள் இருக்கும் 12th பட்டாலியனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பிரதீப் குமார், அவன் ஏதோ ஆன்லைன் மோசடியில் கோடிக்கணக்காக அடிச்சிட்டாங்க. இன்னும் அதில் தொடர்பு எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா, உங்களையும் தேடுறாங்க. அந்த ஹெட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ஆள், அப்புறம் யாரோ டி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆள், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா கவனமாக இருங்க எப்படியோ. ஏன்னா இப்போ ஒருத்தர் மாட்டி சைபர் கிரைமில் மாட்டி சென்னை சைபர் கிரைம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா இங்கே பட்டாலியன் போலீஸு, அந்த பட்டாலியன்லேயே ஒருத்தன் ஏதோ வந்து ஒரு சின்மிசம் பண்ணாம பாருங்க, ஒரு பாத்ரூமில் எட்டி பார்த்தவன், அவன் மேலே நான் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேணாம, அவனுக்கு இவர்தான் ஆதரவு அப்படின்னாங்க. ஆனால் அதனால் இதுதான் சொல்லணும் போல இருந்துச்சு. முழுக்க அவருக்காக ஒரு பதிவு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல சொல்லிடுறேன், அவர் கமாண்டன்ட் கார்த்திகேயனுக்கு உங்களுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து அந்த பழைய பதிவில் சொன்னேன்ல 96 பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, 96 பேர்லாம் இல்லை, அதில் வந்து மொத்தம் 11 பிஓ போட்டிருக்கீங்க. 11 பிஓன்னா பட்டாலியன் 6, அதில் 11 போட்டதில் 259 பேருக்கு 11 பட்டாலியன் ஆர்டரு. அதில் நம்ம கூட 96 பேருக்கு ஒரு வாங்கியிருக்கிறாரு, பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே காசு கொடுத்துருக்காங்க. 2 போலீஸ், 2 நாயக்கு, அவங்களுக்கெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் பட்டாலியன் ஆர்டர் அதைத்தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது தொடர்பாக தான் பார்த்தோம். இதில் என்னை மையப்படுத்தி நான் வந்து கம்ப்ளீட்டாக படித்தது பை பர்த்து எல்லாமே மதுரை. அதனால் எனக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்போ அட்வொகேட் ப்ரொஃபஷனில் இருக்கனால அந்த ப்ரொஃபஷனில் ஆள் இருப்பாங்க. ஆனால் இவர் இந்த கார்த்திகேயன் அவர்களை அணுகி ஏதோ வந்து என்னை நல்லா தெரியுன்ற மாதிரியும்
ஏதோ ஒரு டீல் பேசுகிற மாதிரி எனக்கு தகவல் சொன்னாங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் ஒன்று உங்களுக்குள்ளே என்ன பேசுவீங்களோ அப்படி இருந்தாலும் அதற்கு எனக்கு யாதொரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி பேச வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உண்பட்டால் எனக்கு போயிருக்கீங்க, நல்லா இருங்க, ஒன்றுமே பேச மாட்டேன். அந்த மென்னெல்லாம் வாழ்த்துட்டோம். ஆனால் சொல்லட்டும், ஐயோ சார் மிக அற்புதமாக இருக்கிறாரு, எங்களுக்கு தெய்வம் மாதிரி இருக்கிறாரு, எங்களுக்கான கமாண்டர்னு நாங்கள் நினைக்க மாட்டோம், எங்களுக்கான கடவுள்னு நினைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லட்டும். அப்படித்தான் சொல்ல வச்சிடலாம்ல ஈஸியாக. அது அவர்களுடைய உள்ளத்தை கவருங்கள். ஆனால் அந்த மென்னுகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. திரும்ப உங்கள் பசங்களையும் என் பசங்களையும் எல்லாமே இந்த சொசைட்டிக்குள்ளே தாங்க வாழ போகிறாங்க. நீங்கள் எத்தனையோ கோடி ரூபா அந்த பசங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க எதில் வாழ போகிறாங்க? நம்ம போயிடுவோம், அந்த பசங்க எதில் வாழ போகிறாங்க? இந்த சொசைட்டியில் தானே. இப்படி உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு போனோம்னா அவங்களுக்கே அது சிரமம் இல்லையா? ஒரு அளவுக்கு நல்லா சம்பாதிச்சான் அப்படின்னோம்னா நல்ல முறையில் ரிட்டையர்ட் ஆகணும். ஏன்னா 30 வருஷம் வேலை பார்த்தோம்னா 30 வருஷம் பென்ஷன் வாங்கணுங்க. அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கான அழகு. 30 வருஷம் 35 வருஷம் வேலை பார்த்தோம்னு வைங்க, வேலை பார்த்த காலத்துக்கு அப்படியே கொஞ்சமும் குறையாம பென்ஷன் வாங்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு வசதி இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் பாருங்க, நல்லா ஃப்ரீயா இருங்க. காசு வச்சிருந்தீங்கன்னா வசதி வரும், நிம்மதி வருமா? நிம்மதி தான் படுத்தா தூக்கம் வரணும். அதனால அந்த அடிப்படையில் பாருங்க, அது உங்க ஹேபிச்சுவல் அது எப்படியோ. ஏன்னா அது நான் இதில் சொல்றதுனாலயா மாற போறீங்க. ஆனால் பேச வேணாம்னு நினைச்சீங்கன்னா இப்படி இருந்தா பேச மாட்டேன். ஏன்னா இல்லைன்னா தகவல் தான் கொடுக்குறாங்கல்ல, எவ்வளோ தகவல் கொடுக்குறாங்க. அந்த அந்த அம்மா பேர் என்ன, சுனி ஹவில்தார், அந்த ஆடியோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் எடுத்து ஒரு பதிவாக உட்படுத்தணும்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு இடையில தான் பிரான்சிஸும் இந்த சேதுபதி ராஜாவும் மாட்டணுன்னா இதை முக்கியமாக சொல்லணுமே. பசங்களுக்கு கெட்டு போயிடாதீங்கடா. ஆனால் எதையோ ஒன்று நம்பி எதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிடாதீங்க. தலைமை சரியில்லை அப்படின்னம்னா ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு இருக்கும். அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை காவலர் வரைக்கும், பட்டாலியனில் இருக்கக்கூடிய கடைநிலை காவலர் வரைக்கும் எந்த நேரமும் என்ன நடக்குமோன்ற பயத்தில் தான் இருக்கணும். இது பயந்துக்கணும் போல இருந்துச்சுப்பா. ரொம்ப வேதனையான பதிவு. ஒரு சின்ன வயசு பசங்க, ஏன்னா ஒரு 32 வயசு அந்த பிரான்சிஸுக்கு, அந்த இவன் சேதுபதி ராஜா இப்போத்தான் போன வருஷம் முடிச்சவன். ஆனால் இன்னும் ப்ரொபேஷனே கம்ப்ளீட் ஆகிருக்காது. அதுக்குள்ளே போய் ஜெயிலுக்கு போயிட்டேன். பார்த்தீங்களா? இந்த பதவி இந்த வேலைக்கு வரணும்னு என்ன கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் கஷ்டப்பட்டு கிடைக்காத எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்தியில் அடித்து வந்தேல, அதுக்காக வச்சும் கொஞ்சம் அதை கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? ஆனால் நமக்கான ஒரு ஃபேமிலி, நமக்கான ஒரு செட்டப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்றத அந்த ஒரு வேதனை பகிர்வு மாதிரி அதை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. பாருங்கள், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.